யாருக்கு நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 60. எபிசோடு 60ல் பார்த்தீங்கன்னா இவர் இந்த இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இந்த துரோத்தம கதையை சொல்லிட்டாரா, ஒரு பெண்ணா மயக்கி பண்ணிடுறாருன்னு. இது மட்டும் இல்லை, பெண்ணே கிட்ட சேர்க்கக்கூடாதுன்னு இருக்குமே, அதுவும் தப்புன்றார். பிரம்மச்சாரியாவே இருந்துறது தப்பு. பிரம்மச்சாரியா இருந்தணும், பெண் வாடையே காட்டக்கூடாது. பெண் வாடையை காட்டா கட்டு போயிடுவான்ட்டு பண்ணக்கூடாது. சுய சிந்தனையோட நடந்துக்கிற அந்த தன்மை இருக்கணும், அதையும் சொல்லுவார். அதை சொல்லி ரோம மகரிஷி அதுக்கு ஒரு கதையை சொல்லுவார். அதுக்கு என்ன சொல்லுவார், ரிஷியசங்கர்னு ஒருத்தரோட கதையை சொல்லுவார். விபாண்டவ மகரிஷின்னு ஒரு மகரிஷி, விபாண்டவர்னு பேர். அவர் என்ன பண்ணுவார், காட்டில் வந்து குடியில் அமைச்சுட்டு அவருக்கு ஒரு பையன், ரிஷியசங்கர்னு அவரோட பேர். அவர் வந்து ஒரு அப்சரஸ் பெண்ணோட சேர்ந்து அந்த ரிஷியசங்கரை பிறக்கிறார். அப்சரஸ் பெண்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. அவளுக்கு அந்த குழந்தைய இப்போ அந்த 3.25 நாள் ரிஷி பிண்டம் இருந்ததுன்னா குழந்தையா பிறந்தோம், குழந்தை பிறந்தோடனே குழந்தைய போட்டு போயிட்டே இருப்பாள். அவளுக்கு அம்மா அந்த இதெல்லாம் அந்த பாசங்க அதெல்லாம் கிடையாது. அவள் பாட்டு போயிட்டே இருப்பாள். அது மாதிரி போட்டு போயிட்டே இருக்கா. ரிஷியை செஞ்சார் அங்கேயே கிடக்கிறார். பிறந்த உடனே இந்த விபாண்ட மகரிஷி அந்த குழந்தைய எடுத்து, இவர் தானே இவரோட குழந்தை தானே, எடுத்து வளர்க்குறார். இவனுக்கு வந்து இவர் நம்மளுக்கு பெண் மேலே சபலம் ஏற்பட்டு தான் நம்ம இது மாதிரி அழிஞ்சிட்டோம். அந்த இவ பண்ணிட்டா, கந்தர்வ பெண்ணு பண்ணிட்டா, அது மாதிரி நம்மளும் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு அப்சர்வஸ் பண்ணால நம்ம இது மாதிரி ஆகிட்டோம். இதனால நம்ம பிள்ளைக்கு வந்து பெண்கள் வாடையே காட்டக்கூடாது அப்படின்ட்டு அந்த ரிஷியசங்கரை காட்டில் கொண்டு வச்சு வளர்த்து, அவர் பார்க்கறது மனுஷால பார்க்கறது அவள் அப்பாவை மட்டும்தான், விபாண்டவ மகரிஷி தான். மற்றபடி யானை, மாடு, குதிரை, கழுதை இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருப்பார். இந்த ரிஷியசங்கர் இப்படி பார்த்துட்டு இருப்பார். இதை வந்து விபாண்டவ மகரிஷி அவர் இப்போ இந்த பிள்ளையை இப்படியே வளர்த்துட்டு இருப்பார். நல்ல பெரிய பிள்ளையாயிடுவார். பெரிய பிள்ளையா வளர்ந்து நல்லா வாலிப வயசு வந்துடும். ஆனாலும் அவருக்கு எந்த மனுஷன் வாடையே தெரியாதுன்னு அவர் அப்படி வளர்ந்துட்டு இருக்கார். இந்த நேரத்தில் அந்த நாட்டுக்கு அந்த 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 காலத்தில் அந்த நாட்டை ஆண்டு வந்த, அந்த பகுதி ஆண்டு வந்த அரசன் பேர் ரோமபாதன் பேர். அவனுக்கு சாந்தான்னு ஒரு பொண்ணு. அவன் என்ன பண்ணுறான், அவன் நாட்டில் வந்து பயங்கர பஞ்சம் வந்துடுது. பஞ்சம்னா சாதாரண பஞ்சம் இல்லை. ஒவ்வொரு பஞ்சத்துலையும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற எல்லா பொருளையும், நாட்டில் இருக்கிற அசட் எல்லாத்தையும் விற்று ஓய்ச்சி அதை அந்த பஞ்சத்தை சமாளிக்கிறான். ஆனால் கடைசியில் ஒன்றுமே இல்லாத போயிடுது. நாட்டில் எதுவுமே இல்லை. 12 வருஷம் கண்டினியூஸாக மழை இல்லை. மழை பெஞ்சாதான் நாட்டில் ஏதாவது உற்பத்தி ஆகும் தெரிஞ்சு போகிறது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கூப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் மறுபடியும் வேதம் ஓதுற அந்த சொல்ல, வேதம் ஓதும் ஞானிகள்ன்றான். வேதம் ஓதும் ஞானிகள் தான் எல்லா குலத்தையும் சேர்ந்துவான். யாராக இருந்தாலும் வேதத்தை வாயால் வந்து சொல்கிறவாளை கூப்பிட்டு, அவளை ஒரு குரூப்பை கூப்பிட்டு, அந்த ஞானிகளை கூப்பிட்டு அவளெல்லாம் உட்கார வச்சு ஒரு நாள் ஒரு சபையாக இது பண்ணி, என்ன பண்ணலாம், இதுக்கு நாடு இவ்வளோ பஞ்சத்தில் இருக்கு, இந்த பஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஏதாவது பண்ணாதான். இல்லைடா ஜனங்கள்லாம் செத்து போயிடும். இல்லைடா நான் இந்த அந்த அரசாட்சியே நான் இருக்க மாட்டேன். எனக்கே வந்து நானே செத்து போயிடலாம்னு தோணுது எனக்கு. ஜனங்கள் இவ்வளோ அவசரப்படும் போது நான் மட்டும் எப்படி இருக்கிறது இது பண்ணுவார். அப்போ அவள்லாம் என்ன பண்ணுவா, சாஸ்திரத்தை எல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் என்ன பண்ணணும், இதுவரையில் கண்ணி கழியாத, இதுவரையில் அவனுடைய வாலிப பருவமே வீணாகாத ஒரு பிள்ளைய, வாலிப பருவத்தை வீண் பண்ணாத ஒரு பிள்ளை, அதாவது கண்ணி கழிஞ்சிருக்கும், அவனுக்கு வயசு வந்திருப்பான், ஆனால் அவனுடைய உறுப்பில் இருக்கிற அந்த இதெல்லாம் அணுக்கள்லாம் அப்படியே இருக்கும். உயிரணுக்கள்லாம் எதுவும் வெளியிலேயே வந்திருக்காது. அந்த மாதிரி இருக்க ஒருத்தரை, அந்த மாதிரி இருக்க ஒரு பிரம்மச்சாரியை, கட்ட பிரம்மச்சாரின்னு ஆவாள் தான். அந்த மாதிரி கட்ட பிரம்மச்சாரியை கொண்டு வந்து நீங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா தவசிரேஷ்டாக இருக்கணும். இது வரைக்கும் பூலோகத்தில் எந்த பாவமே பண்ணாதவாளாக இருக்கணும். எந்த பாவமும் பண்ணாதவாளாகும். மனசாலையும் பாவம் பண்ணுறதுன்னா அது மட்டும் இல்லை, சஞ்சீத பாவம், பிரார்த்த கர்மா எதுவுமே இருக்கக்கூடாது. காமிய கர்மா எதுவுமே இல்லாத கர்மம், எந்த வினைகளும் இல்லாமல் எந்த தோஷங்களும் இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து நீங்கள் இங்கே சேர்க்கணும். அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் இருக்கார் இந்த காட்டில், விபாண்டக முனிவரோட புள்ள ரிஷியசங்கர்னு. ஆனால் அவரை நீங்கள் கூட்டின்னு வந்து நாட்டில் நிறுத்தினீங்கன்னா இந்த பயிரெல்லாம் முளைக்கும், இங்கே மறுபடியும் மழை பெய்யும், எல்லாம் உண்டாயிடும். ஆனால் விபாண்டக மகரிஷிக்கிட்ட இருந்து அவர் பையனை கூப்பிட்டு வருதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லுவார். சொன்ன உடனே எல்லாரும் ஆமாம் கரெக்டு தான். நம்ம முதல்ல என்ன பண்ணுவார், விபாண்டகர் வந்து தன்னுடைய இதில் இருந்து
வேசிகளை எல்லாம் அனுப்புவார். இருக்கிற அந்த நித்திய தாசிகள், தாசி பெண்கள் கல்யாண தாசி பெண்களை ஒரு குரூப் அனுப்பி நீங்கள் மெதுவாக போய் மயக்கி ரிஷியசங்கரை கூட்டிட்டு வாங்கன்னுவார். இவன் வந்து அவள் வந்து வருவா, வந்து துணி இல்லாத வருவா. வந்த உடனே அந்த இடத்துல ரிஷியசங்கர் இருப்பார், விபாண்டகர் இருப்பார். விபாண்டகர் இருந்தவொடனே, ஏம்மா என்னம்மா நீங்கள்லாம் யாரும்மா நீங்கள், என்ன இது துணியெல்லாம் இல்லாமல் வரீங்க? என்னோடனே அவளாம் ஷாக் ஆகிடுறான். இவர் இல்லை அப்படின்ட்டு ஓடி போய் மறைஞ்சிக்கிறான். ஓடி போய் துணி எடுத்து பண்ணி கட்டு ஓடி போயிடுறான். இவர் வந்து ரிஷியசங்கர் விபாண்டகர் அதை சீரியஸாக எடுத்துக்கிறேன். அதை போய் சொல்கிறா அவள், எங்களால் நாங்கள் போனோம், இது மாதிரி அங்கே விபாண்டகர் வந்துட்டார், எங்களால் அந்த குரூப்பில் போக முடியல, அவர் போய் பார்க்க முடியல, கூப்பிட முடியல ராஜா, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், விபாண்டகர் வந்துட்டோடனே நாங்கள் உயிர் பழிச்சா போகிறோம், அவர் ஏதாவது சாபம் கொடுத்துருப்போம், விபாண்டகரோட சாபம் பொல்லாத சாபம், அந்த சாபம் ஏதாவது கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் ஓடி வந்துட்டோம். அப்படியா சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், இவருக்கு ஒரே பொண்ணு சாந்தான், ஒரே பொண்ணு தான், வேறு யாருமே இல்லை, இஷ்யூவே கிடையாது. அந்த சாந்தா பார்த்துட்டே இருப்பா இதெல்லாம் கேட்டுட்டு அப்பா ஏற்பாடு பண்ணுறது என்கிட்ட. அந்த சாந்தா அவளாவே வந்து, அப்பா நான் போய் அந்த ரிஷியை எப்படியாலும் மயக்கி கூட்டின்னு வரேன், அந்த ரிஷியை கூட்டின்னு வர பொறுப்பு எந்துன்னுவார். அதே மாதிரி இவ போவா. இவ வந்து இவ தனியாக போகும்போது ஏன்னா என் கூட யாரும் வேண்டாம், நான் மட்டும் போகிறேன்னுவா. இவன் மட்டும் அப்படி போவான். அப்படி போய் மெதுவாக ரிஷியசங்கர் ஆசிரமத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, எப்போ வெளியில் போகிறார், என்ன ஏதுன்றதெல்லாம் நோட்டம் விடுறார். ஒரு வாரம் நோட்டம் விட்டு பார்க்குறாரு அவர் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னு. அவர் கரெக்டாக போனார்னா, காத்தால் போனார்னா ராத்திரி தான் வரார். இதை பார்த்துக்கிறான். இதை பார்த்துட்டு ஒரு நாள் அவர் வெளியில் போகிற நேரத்தில் இவன் என்ன பண்ணுறா, நிர்வாணமாக போகிறா அங்கே ரிஷியசங்கர் முன்னாடி. ரிஷியசங்கர் முன்னாடி போன உடனே ரிஷியசங்கர் ஒன்றுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு சாதாரணமாக வந்துட்டு, நீங்கள் யார், என் புதுசாக இருக்கேன், உங்களை நான் பார்த்தே இல்லை இது வரைக்கும், நீங்கள் யார், நீங்கள் ஒரு முனிவரா, நீங்கள் எந்த இடத்துல தியாகம் பண்ணுறீங்க, நீங்கள் யார், என்ன எது இதெல்லாம் கேட்டுப்பார், நீங்கள் என்ன முனிவரான்னு கேட்பேன். அவளை ஆமாம் ஆமான்ட்டு எல்லாம் பண்ணிட்டு, நீங்கள் வந்து எங்கள் ஊரில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களோட இது பண்ணீங்கன்னா, நீங்கள் தவம் பண்ணீங்கன்னா, நீங்கள் யாகம் பண்ணீங்கன்னா அந்த இடம்லாம் செழிப்பாயிடும், அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் வரணுன்னுவா. நான் எங்கள் அப்பாவை கேட்டு வரேன்னுவார். உங்கள் அப்பாவை கேட்டு வரேன்னா உங்கள் அப்பா வரேன்னுவா. உங்கள் அப்பா வந்து பிரயோஜனம் இல்லை, நீங்கள் தான் வரணும், எங்களுக்கு நீங்கள் வந்து தான் அந்த யாகத்தை நடத்தி கொடுக்கணுன்னுவா. கொடுத்த உடனே இவருக்கு என்ன எதுன்னு புரியல. ஆனாலும் இவகிட்ட பேசும்போது இவன் மேலே வந்து இந்த ரிஷியசங்கர் மேலே விழுவா. ரிஷியசங்கர் மேலே இவர் உடம்பு படும்போதெல்லாம் ரிஷியசங்கருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது, உடம்பு இது வருது. அப்படியே மயங்கிறார் அவகிட்ட ஒரு ஸ்டேஜில் வந்து அவகிட்ட ரொம்ப மயங்கி அப்படியே அவள் என்ன சொன்னாலும் கேட்கறதுன்ற ஒரு நிலைக்கு வந்துடுறார். ஆனால் இது வரைக்கும் அவளை வந்து அவரை ஒன்றும் பண்ணல, சும்மா தொட்டுக்கிட்டு பண்ணி அவரை அப்படியே இது பண்ணி வச்சுருக்கா. அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கிளர்ச்சி எழுந்துருது. கிளர்ச்சி எழுந்த உடனே அவள் அப்பா கேட்பார், வரும்போது கேட்பார் அவள் அப்பா, நீ யார் வந்தா, இதெல்லாம் கலைஞ்சிருக்கு, உள்ளுக்குள்ளே உன்னோட நிலைமையும் சரியா இல்லை, ஒரு மாதிரி இருக்க, நீ பேயஞ்சா மாதிரி இருக்க, உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் கலைஞ்சிருக்கு, உன்னை சமைத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வைக்க சொன்னேன், நீ போகலையா, அதெல்லாம் கொண்டு வரலையா, யாகத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் கொண்டு வரல சேர்க்கலையா, எல்லாம் கலைஞ்சிருக்கேன், என்ன இதுன்னு கேட்பார். இவருக்கு பொய்யெல்லாம் சொல்ல தெரியாதுல்ல. இவர் சொல்கிற விஷயம் சொல்லுவார், நான் அது மாதிரி ஒரு சுவாமி வந்திருந்தார், ஒரு அடியார் வந்திருந்தார், வந்து ரொம்ப நன்னா பேசினார், ஒரு முனிவர், அவரே முனிவர் தான் சொல்லுவாள். அவருக்கு ஆண் பெண் வித்தியாசமே தெரியாது. ஒரு முனிவர் இருந்திருந்தார், ரொம்ப நன்னா பேசினார், அவர் குரல் இனிமையாக இருந்தது, அவர் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சிலிப்பாயிடுது, அவர் யாருன்னு தெரியல, எனக்கு எப்பயே அவரை பார்க்கணும் போல இருக்கு, அவரை பார்க்கலன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு இவர்கிட்ட. அப்போ தான் விபாண்டகர், யார் இது இப்போ வந்திருக்கு அந்த புரியல. விபாண்டகருக்கு ஓரளவு புரிஞ்சாலும், இங்கெல்லாம் இது காடு, இங்கெல்லாம் அசுரர்கள்லாம் நிறையா இருப்பா, அசுரர்கள்லாம் மாறு வேஷம் போட்டு வருவா, உன்னை ஏமாத்துவா, மயக்க பார்ப்பா, அதுக்கெல்லாம் நீ மயங்கிட போகிற, நீ ஜாக்கிரதையாக இரு அப்படின்னோடனே சரின்ட்டு போயிடுவார். அவர் இதை வந்து மறுநாள் வரா இவன் வந்து பார்த்துட்டு இருக்கா. இவர் என்ன பண்ண, இந்த விபாண்டவர் வந்து ஒரு வாரம் அந்த காட்டில் எல்லாம் தேடுறாரு, யார் வந்து நம்ம பிள்ளைய கெடுத்தது, நம்ம பிள்ளை இப்போ வந்து அவன் இல்லைன்னா இல்லைன்றானே, ஆனா பெண்ணா, யார் அது, யார் வந்து நம்ம பிள்ளைய நம்ம மனசை மாற்றிடுது, பெண்ணாக தான் இருக்கணும், பெண்ணால் தான் அந்த இது கொண்டு வர முடியும் அப்படின்னு ஊரெல்லாம் தேடுவார். இவன் என்ன பண்ணுவான், அந்த சாந்தா ஒளிஞ்சு வந்து மறுநாள் வந்துடுவான். ரிஷியசங்கரை பார்த்து அவரை கட்டி தழுவி அவரை உச்சத்தை கொண்டு போயிடுவான். கொண்டு போனோடனே அவர் தடுமாறி இது பண்ணும்போது, நீங்கள் வாங்கோ, நம்ம அங்கே இருக்க யாகம், அந்த யாகம் பண்ணோம்னா நமக்கு எல்லாமே எல்லா சித்தியும் கிடைச்சிடும், நமக்கு எல்லாமே கிடைக்கும், அந்த யாகத்தை நீங்கள் தான் வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு மெதுவாக கூட்டின்னு போய் யாகசாலை மாதிரியே ஒரு போட்டில்
யாகசாலை மாதிரியே செட் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சு கங்கைக்கு இந்த பக்கத்தில் அது மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சு அந்த இதெல்லாம் பண்ணி அது மாதிரி சோலை மாதிரி போட்டில் எல்லாம் பண்ணி வச்சு தர மாதிரியே தெரியக்கூடாது, அது போட்டு மாதிரியே தெரியக்கூடாது, தர மாதிரியே தெரிகிற மாதிரி பண்ணி வச்சு மெதுவாக இவரை கூட்டு போய் அங்கே உள்ளே உட்கார வச்சுருவா. அந்த போட்டில் உட்கார வச்சுட்டு போட்டில் யாகம் நீங்கள் பண்ணலாம், நீங்கள் யாகம் பண்ணுங்கன்னு யாக கொண்டெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிட்டு மெதுவாக போட்டை நடத்திடுவான். போட்டை நடத்தினா போட்டு கடலில் போயிடும். போட்டு வந்து அப்படியே இதில் நதியில் போய்டும், நதியில் போய்டும், கங்கா நதியில். கங்கையில் இது போட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடுவான். அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் தான் ஊர், இந்த இவளோட ஊர். அங்கே கூட்டின்னு போயிடுவான். இவர் தேடுவார், இவர் தேடி 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 பார்ப்பார், காணும். இங்கே வீட்டில் வந்து பார்த்தா பிள்ளையும் காணும். கடந்து அல்லாடுவார், என்ன பண்ணுறதுன்னே புரியாத மூச்சுட்டு இருப்பார். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இவர் இந்த இவரை தேடிட்டு இருக்கார். பார்த்த உடனே ஐயோ இங்கே தேடிட்டு இருக்கார். அவள் கூட்டு போயிடுறாள், அவரை கூட்டு அந்த கடைக்கு கொண்டு போயிடுறா. கொண்டு போய் நாம் யாகம் பண்ணலாம், நீங்கள் அப்படியே வாங்குவோம், இந்த வாங்குவோம், இறங்கி வாங்குவோம், சிரமப்பரிகாரம் பண்ணலான்னு மெதுவாக எடுத்து பூமியில் காலை வைக்கிப்பார். காலை வச்ச உடனே சரியான மழை கொட்டும் அந்த ஊரில். எல்லாம் இது பண்ண உடனே அந்த ரோமபாதத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், ரொம்ப சந்தோஷமாயிடும். ரிஷியசங்கரை கூட்டின்னு போயிடுவான். அவருக்கு எல்லாம் லட்டு கிட்டு பண்ணுறது சாப்பிட்றதுக்கு பொருள் எல்லாம் கொடுத்து அவரை வந்து ரொம்ப குஷிப்படுத்தி அவரை என்னென்ன தெரியாத பண்ணி எல்லாத்தையும் பண்ணி இந்த சாந்தாவையும் அவர் கூட அமுச்சு வச்சுருவான். அவர் கூட அமுச்ச உடனே அவர் இந்த சாந்தா கூட இருந்த உடனே தன்னுடைய அப்பா எல்லாரையும் மறந்துடுவார் ரிஷியசங்கர். அவ்வளோதான், அந்த சாந்தா தான் கதி. அவள் அங்கே ராஜ வைபகத்தில் உட்காந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இந்த சாந்தாவை அனுபவிச்சுட்டு இருப்பார். விபாண்டக மகர்ஷிக்கு சந்தேகம் வந்துடும், இது யாரோ பண்ண வேலை தான், பொம்மநாட்டி தான் இது பண்ணியிருக்கா, பொம்மநாட்டியாக இருந்தால் தான் இவன் போவான், இல்லாட்டா போகிறதுக்கு சான்ஸே இல்லை, யாரோ பொம்மநாட்டி வந்திருக்கான்னு சந்தேகம் வந்துடுது. போயிடுறான். நாட்டில் கேட்கும்போது நாட்டில் மழையெல்லாம் பெஞ்சிருக்கணும்னே ஓஹோ இதுக்கு தான் அவனை கூட்டின்னு போகிறான்ட்டு ரொம்ப ஆத்திரம் ஆவேசத்தோட போகிறார் விபாண்டகர். போகும்போதே வழியில் ஆதவ கொலை மனுஷன்லாம் மாடு மேய்க்கிறவாள் அது அவளையெல்லாம் தாண்டி தான் ஊருக்குள்ளே போகணும். அது மாதிரி போகும்போது அவள்லாம் இவர் விபாண்டகரை ரொம்ப வரவேற்று அவருக்கு எல்லாம் பண்ணி பணிவிடையெல்லாம் பண்ணி நீங்கள் உங்கள் பிள்ளைய நீங்கள் அனுப்பி வச்சீங்கன்னு சொல்லுவார். நீங்கள் அனுப்பி வச்சதுனால தான் எங்களுக்கு நாங்கள்லாம் சுபீஷ்டம் அடைஞ்சோம், நாங்கள் இப்படி ஆனோன்னு மெதுவாக அவர் அவரோட விபாண்டகரோட கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குரூப்பாக அவரை பாராட்டி ப்ரைஸ் பண்ணி பேசி அவருக்கு சுசூஷை பண்ணி பணிவிடை பண்ணி அப்படியே குறைச்சுட்டே வரும். ஊருக்குள்ளே போகும்போது ராஜாவோட அரண்மனைக்கு போகும்போது இவருக்கு ஓரளவு கோபம் குறைஞ்சிருக்கும். குறைஞ்சிருக்கும் போது அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த சாந்தாவும் இவரும் ரிஷியசங்கரும் ஜோராக ராஜாவையில் அரசவையில் அரசன் மாதிரி உட்காந்துருப்பான். ராஜா கீழே உட்காந்துருப்பான். ராஜா அவரோட வர தெரிஞ்சு போகிறது இல்லையா, அவரோட மந்திரி சபை அவரோட ஆசனத்தில் அவரை உட்கார வச்சு ரிஷியசங்கரை உட்கார வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்த உடனே விபாண்டகருக்கு சரி நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு, நான் அவருக்கு ஓரளவு ஆசுவாசப்படுத்திட்டு சரின்ட்டுவார். அவனை நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு அவனை இது பண்ணிவார். அவனை கல்யாணம் பண்ணி வச்சுருவார். அப்புறம் சாந்தா வந்து அந்த ரோமபாதன் வந்து சாந்தாவை ரிஷியசங்கருக்கே கல்யாணம் பண்ணி வச்சு ஊரெல்லாம் அறிய எல்லாம் பண்ணி ரிஷிகுமாருக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு ரிஷிகுமாருக்கு அதாவது நாட்டை வந்து பஞ்சத்தை தீர்த்த ரிஷிகுமாருக்கு ரிஷிக்கு வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ராஜான்னு ஊரே தரட்டு ரொம்ப அவங்கள கூட இவரை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்லும். இதை வந்து ரோமசமுனிவர் தர்மர்கிட்ட சொல்கிறார். ஒரேடியாக முதல்ல வந்து பெண்ணோட இதனால அழிஞ்சு போனோன்னு சொன்னோம். திலோத்தமையோட அழகில் அழிஞ்ச அந்த அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தா பாருங்க, அவன் 2 பேர் செத்து போனது சொன்னோம் முதல்ல. இப்போ அப்படி இல்லை, இது அது இல்லை, இது வந்து சுத்தமாகவே இல்லாதது. சுந்தன் உபசுந்தன் செத்து போனானே அவன் வந்து அழிஞ்சது திலோத்தமையால். ஆனால் இது என்னன்னா பெண்ணே கண்ணில் காட்டாததுனால, பெண் வாசமே இல்லாத போனதுனால இவரோட இது முடிஞ்சுது. இந்த ரிஷியசங்கரோட இது வந்து அதனால தான். இல்லைடா அவருக்கு கொஞ்சமாவது பெண் வாடையோ இல்லை மனுஷனை பற்றியோ இவர் விபாண்டகர் சொல்லியிருந்தாருன்னா அவர் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு இருப்பார்ல, அவளை கிட்ட சேர்த்துக்க மாட்டார்ல. அவருக்கு முதல்ல வெள்ளந்தி மனிதர்கள்ன்றது அதுதான். ரிஷிகளை அந்த அவருக்கு முன்னாடி எல்லா பெண்களும் கூச்சமில்லாத நிர்வாணமாக வந்தாலும். ஆனால் அவரோட அப்பா விபாண்டகர் ஆசிரமத்தில் இருக்கும்போது அவர் வந்து யார் நீங்கள் என்ன இப்படி நிர்வாணமாக வந்திருக்கீங்கன்னு கேட்டவுடனே தாசிகள்லாம் ஓடி போய் துணி எடுத்து ஊற்றிக்கிறான். என்னென்னா பயப்படுறான் அவர்கிட்ட, விபாண்டகர்கிட்ட பயப்படுறான். ரெண்டாவது விபாண்டகர் வந்து ஆண் பெண் வித்தியாசம் தெரியும், அவருக்கு அது கூட தெரியல.
அதுதான் ரிஷிசிங்கருக்கு வந்தது ஆனா பெண்ணான்னு கூட தெரியல. அவ யாரு என்னன்னு தெரியல. ஒரு முனிவர் வந்தாருன்னு தான் சொல்லுவா அப்பா கிட்ட சொல்லும்போது. ஒரு முனிவர் வந்தார், ரொம்ப நாளா பாடினார், ரொம்ப நாளா எல்லாம் பண்ணி கொடுத்தாரு, எனக்கு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் கொடுத்தாரு, ரொம்ப நாளா அந்த டேஸ்ட்டாக இருந்ததுன்னுவா. இவர் வந்து என்ன சொல்லுவார் அதுக்கு, இது யாராவது ராட்சசாரோட வேலை, நீ அதுலலாம் மாட்டிக்காதன்னு. இவர் அப்போ கூட இவர் வந்து அவ அவ யாரும் இவருக்கு தெரிஞ்சு போகிறது, யாரோ பண்ண பொம்னாட்டி யாரோ ஒருத்தி பண்ணி பண்ணுறான்னு. ஆனால் அது தெரியக்கூடாதுக்காக ராட்சசர்கள் வேலையாக இருக்கும் அது, அதுல நீ மாட்டின்றாத, நீ ஜாக்கிரதையாருன்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, தேட ஆரம்பிச்சிடுறார். அதுதான் விவாண்டக மகரிஷி காடு பூரா அலச ஆரம்பிச்சிடுவார். அந்த நேரத்தில் தான் சாந்தா வந்து ஏமாற்றி ரிஷியசிங்கரை நீங்கள் யாகம் பண்ணுறதுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு தரை மாதிரி ஒரு போட்லேயே உட்கார வச்சு, போட்டில் வந்து மெதுவாக யாகம் நடத்துகிற மாதிரி இப்போ நீங்கள் நடத்திட்டு சொல்லி போட்டை நடத்தி கொண்டு போயிடுவோம். போட்டோடய கொண்டு போய் போட்டில் வந்தோம், நம்ம வாத்தை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் வரோன்றதே தெரியல அவருக்கு, ரிஷியசிங்கருக்கு தெரியாமல் இருக்கு. ஆக அந்த மாதிரியும் வந்துடக்கூடாதுன்றதை சொல்கிறாரு இந்த இடத்துல. இந்த இடத்துல என்ன சொன்னார் லோகச முனிவர், நீங்கள் பெண்கள் வந்து பெண்களை நினச்சி மயங்கி போய் இருந்துடக்கூடாது. பெண்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவா. ஒரு சாந்தா சாதாரணமாக இப்போ அந்த திலோத்தமை என்ன பண்ணா, அவள் 2 பேரும் சாக வச்சால, அதே மாதிரி இந்த சாந்தா அந்த ரிஷியசிங்கர் வந்து எவ்வளோ பெரிய பிரம்மச்சாரி, கட்ட பிரம்மச்சாரி. அவரை வந்து மயக்கி ஊருக்குள்ளே கொண்டுட்டா இல்லையா, அவள் அப்பாவை ஏமாற்றி, அப்பா எவ்வளோ பாதுகாவல் வச்சுருந்தாலும் அவரை ஏமாற்றி கொண்டுட்டா இல்லையா, அதை சொல்லுவார். அதை சொல்லிட்டு ஒரு பெண் மனசு வச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். இது பாஞ்சாலி வந்து அவள் சபதம் பண்ணிட்டா, இந்த சபதத்தை அவள் நிறைவேற்றாம விட மாட்டான். நிச்சயம் அந்த சபதம் நிறைவேற சபதம் தான். அது அப்படிதான் இருக்கு. நமக்கு எதிர்காலத்தில் நடக்க போகிறதோ அப்படிதான் நடக்குன்றது தெரியுது. அதனால நீ பயப்படாத அப்படின்னு இவரை சொல்லுவார். ரோமசுமுனிவர் வந்து தர்மரை சொல்லுவார். பாண்டவர்கள் 5 பேரையும் கூப்பிட்டு சொல்லுவார், இதெல்லாம் சொல்லுவார். இந்த கதையெல்லாம் பாண்டவர்கள் 5 பேரும் கேட்டுப்பா கூட கேட்டு அவளுக்கு இதுல இருந்தெல்லாம் என்னன்னா, இதுல ஒவ்வொரு கதையிலையும் ஏதாவது ஒரு பாடம் இருக்கும். அவளுக்கு இப்படி இருக்கிறதுனால இது மாதிரி ஆகும், இது மாதிரி இந்த இந்த இது நீ சொல்றியே இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்த ஒரு அரசனோட நிலைமை என்ன ஆச்சுன்றதை நான் சொல்றேன் கேள்வி ஒரு கதையை சொல்லுவாள். இதுல ரோமசுமுனிவர் பங்கு ஜாஸ்தி. இவா காட்டில் இருந்தப்ப நிறைய நேரம் அவர் தான் கூட இருந்தார். அவர் தான் இவாளை கூட்டின்னு போறார், தீர்த்த யாத்திரை கூட்டின்னு போறது ரோமசுமுனிவர் தான். ரோமசுமுனிவர் தான் தீர்த்த யாத்திரைக்கு வராரு. அவருக்கு வந்து வரத்துக்கு கூட ஆள் இல்லைன்னொடனே இவாளை கூப்பிட்டுவார். இவாளை கூப்பிட்டு இவாளையும் அந்த தீர்த்த யாத்திரைக்கு கூட்டின்னு போவார். கூட்டின்னு போகும்போது தான் வழியில் இதெல்லாம் கூட்டின்னு போய் காட்டுறாரு பாருங்க, எந்தெந்த ஊரெல்லாம் காட்டுறாரு பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் பண்ணுறாரு அவர். இந்த மாதிரி அது இன்னைக்கு வந்து ரிஷியசிங்க கதையை முடிஞ்சுட்டு நாளைக்கு வேற அடுத்த கதையை பார்ப்போம். தேங்க்யூ.